கலிபோர்னியால நடந்த ஒரு நிகழ்வு சர்வதேச செய்தியா மாறி இருக்கு. அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து போன உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக 3 பசங்க இந்த மேல அலமாரியில இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு பாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பாக்ஸ்ல பாக்குறப்ப சூப்பர்மேன் இந்த காமிக்ஸ் புக் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து கிடைச்சிருக்கு. அப்படியே புத்தம் புதுசா இருந்திருக்கு, எந்த விதமான டேமேஜுமே இல்லாம. 1938 செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல அந்த கலரா வந்த அந்த புக், காமிக் புக் வந்து கிடைச்சிருக்கு. இது 2024 கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்ப வந்து ஏலத்துல விட்டு 81 கோடி விற்பனை ஆயிருக்கான் ஏலத்துல. முதல் காமிக் புக் சூப்பர்மேன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்களா. அவங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், என்ன பண்றேனே தெரியல, ரொம்ப நாளா தூசியாவே இருந்துச்சு. என் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் காமிக்ஸ் புக் வச்சிருக்கேன்டா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலத்துல பயன்லாம் இருக்குண்டாலாம் இருப்பாங்க. அப்பெல்லாம் கடந்து போய்கிட்டு இருந்தோம். ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பொட்டியை திறந்து பாருங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனது. ஆமா, வீடு சுத்தப்படுத்தினா அந்த மாதிரி நன்மைகள் வந்து சேருமா? நம்மளும் சுத்தப்படுத்தணும் போல தெரியுது போற பக்கம் பார்த்தா. ஆனா நம்ம கிட்ட புக்கு கிடைக்கும். பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே முதல் எடிஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க எல்லார்ட்டையும் நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதனால அது ஏலத்துல ஃபர்ஸ்ட் எடிஷன் கிடைச்சா கூட அவ்வளவு ஏலம் போகுமான்னு கேட்டா இங்க கஷ்டம் இல்ல. ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு போயிருவாங்கல்ல. ஓகே, ஆமா, ஓகே, சரி. இன்னொரு செய்தி வந்து இந்த இலங்கையில யாலா அப்படிங்கிற நேஷனல் பார்க் இருக்கு. அந்த சரணாலயத்துல நிறைய கஞ்சா செடிகள் இருக்குதா ஒரு புகார் வந்தோன்னா போலீஸ் அங்க போய் பார்த்திருக்காங்க. பார்த்தா 2 லட்சம் கஞ்சா செடிகள் அங்க வளர்க்கப்பட்டிருக்கு. 50 கிலோ காய வச்ச கஞ்சா, அந்த கஞ்சா உலர்த்தப்பட்ட கஞ்சாவையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட ஏற்றுமதிலாம் பண்ணியிருப்பாங்க போலங்கிற கோணத்துல ஒரு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு.